ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மக்களே, சாண்ட்ராக்கும் திவ்யாவுக்கும் என்ன அடிங்க? உங்க வீட்டு அடியா எங்க வீட்டு அடியா மரண அடிங்க. சும்மா வச்சு கிழின்னு கிழிக்கிறாருங்க விஜய் சேதுபதி. இன்னும் எபிசோடு பாத்தீங்கன்னா தரமா இருக்கும் போல. இன்னைக்கு எபிசோடு முடிஞ்ச உடனே திவ்யாவும் சாண்ட்ராவும் கட்டி பிடிச்சி 2 பேரும் அழுவ போறாங்க. இல்லாட்டி இதோட நான் முடிச்சுக்கின்னு இந்த பிக் பாஸை விட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு குவிட் பண்ணிட்டு போனாலும் போயிடுவாங்க. அந்த அளவுக்கு செருப்படி கொடுத்துக்கிறாரு நம்ம விஜய் சேதுபதி. பிக் பாஸ் டீம், பிக் பாஸ் எல்லாரும் கடுங்கோத்துல இருக்கிறாங்க. உங்க 2 பேர் மேல வைல்டு கார்டு கண்டஸ்டன்ட்டா உள்ள அனுப்பி குப்பையெல்லாம் வந்து எடுப்பாங்கன்னு பார்த்தா இவங்களே வந்து குப்பை போட்டுன்னு தெரியுறாங்க. சீசன் 7ல வந்த மாயா பூர்ணிமா புள்ளிக்காங்க தேவலாம். இந்த சீசன்ல சாண்ட்ரா பண்ற புல்லிங்ல பிக் பாஸ் மட்டும் இல்ல, பிக் பாஸ் டீம்ல இருந்து விஜய் சேதுல இருந்து கடுங்கோத்துல இருக்கிறாங்க. என்ன காரியம் பண்ணிருப்பாங்கன்னா, பிக் பாஸ் வீட்டுல பூண்டை உரிச்சு அந்த தோலை வந்து பிக் பாஸ் வீட்டுல போட்டு குப்பையாக்கி வச்சிருப்பாங்க. அதனால தான் பிக் பாஸ் என்ன பண்ணிருப்பாருன்னா, இவங்க 2 பேருக்கு ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்த உடனே ஜெயில உடனே போடாம பிக் பாஸ் வீட்டுல 2 பேரும் சேர்ந்துங்கன்னு பயங்கர அட்டுழியம் பண்ணிட்டு கேமரால என்னையே பத்தி குறை சொல்லி நான் இருக்கிறீங்க, உங்க 2 பேருக்கும் வைக்கிறண்டா ஆப்பு அப்படின்ற மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட்டை கொடுத்துருப்பாரு. அதாவது வீடு ஃபுல்லா பெருக்கணும், வெசல் வாஷிங் பண்ணணும், எல்லாருக்கும் சமைச்சு போடணும். இதெல்லாம் 2 பேர் மட்டும் தனியா பண்ணணும், வேற யாரும் பண்ணக்கூடாது. இதுக்கு ஒரு மேற்பார்வையாளராக நம்ம விக்கல்ஸ் வர வச்சிருப்பாரு நம்ம பிக் பாஸ். வீட்டை கிளீன் பண்றதுக்காகவே இந்த பனிஷ்மெண்ட்டை கொடுத்துருப்பாரு. ஆனா இவங்க பாத்தீங்கன்னா வீட்டை கிளீன் பண்ணாம பிக் பாஸ் சொல்ல மதிக்காம நாங்க இப்படிதான் பண்ணுவோம், நாங்க அப்புறம் பண்ணுவோம், நாங்க எப்போ வேணாலும் பண்ணுவோம் அப்படின்னு ஆடி மார்க் பண்ணிட்டு திரிவாங்க. சில நைட்டு ஆகியும் அது வரைக்கும் அந்த வீடை கிளீன் பண்ணாம தான் இருப்பாங்க. ஆனா பிக் பாஸ் கிளியரா சொல்லியிருப்பாரு, இவங்க வீட்டை சுத்தம் பண்ணாம இவங்களை வந்து ஜெயிலில் அடைக்க கூடாது, வீட்டை சுத்தம் பண்ணிட்டு அதன் பிறகு ஜெயிலில் அடைங்க அப்படின்னு விக்கல்ஸுக்கும் எஃப்ஜேக்கும் வந்து ஒரு லெட்டர் ஒன்று அனுப்பியிருப்பாரு. இவங்க 2 பேரு கடைசி வரைக்கும் பிக் பாஸ் சொல்ல மதிக்காம, எவன் சொன்னா எனக்கு என்ன, நான் இப்படிதான் பண்ணுவேன், நான் இப்படிதான் இருப்பேன், யாரையும் நான் மதிக்கணும் அவசியம் இல்லை அப்படின்னு விக்கல்ஸை பழிவாங்கறதா நினைச்சிக்கின்னு ஒரு தொடப்பத்தை எடுத்து பெருக்கணுன்ற பேர்ல சும்மா ஆக்ஷன் பண்ணிக்கிட்டு தெரிஞ்சிருந்தாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா விஜய் டீம் செம கோவமாயிட்டாங்க. அது மட்டும் இல்லை, நேற்று நைட்டு உக்காந்துக்கிட்டு விக்கல்ஸ் என்ன இப்படி பண்ணுறான், வேணா என்ன இப்படி பழி வாங்குறா, எங்களை ரொம்ப மோசமாக நடத்துகிறாங்க, எங்களை அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்க, இதை கண்டிப்பாக விஜய் சேதுபதி கேட்கணும்ன்ட்டு கேமராவில் வர ரிஜிஸ்டர் பண்ணிகிட்டே இருந்தாங்க. விஜய் சேதுபதி கேட்பாரா அப்படின்ற மாதிரி அடுத்த 2வது புறமோ தரமான புறமா ஒன்று வந்திருக்கு. பிரஜன் சொன்ன மாதிரி கிழிச்சு எடுத்துருவோம் யாராவது வந்தீங்கன்னா அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி திவ்யாவின் சாண்ட்ராவையும் அப்படியே கிழிச்சு எடுத்துட்டாரு. பிரம்மாஸ்திரத்தை கையில எடுக்க வேண்டியதுதான், இதுதான் சரியான சமயம் அப்படின்ட்டு விஜய் சேதுபதி பிரம்மாஸ்திரத்தை திவ்யா மேலேயும் சாண்ட்ரா மேலேயும் விட்டுட்டாரு. சாண்ட்ராவை பார்த்து விஜய் சேதுபதி, வீட்டில் உங்களுக்கு ஒரு வேலை கொடுத்தோம், அந்த வேலையை நீங்க ஒழுங்கா பண்ணீங்களா அப்படின்னு கேட்கறாரு. சார் நான் பண்ணேன் சார், ஒழுங்கா தான் சார் பண்ணேன், எல்லா வேலையும் நான் பண்ணிட்டேன் சார் அப்படின்னு பம்பின்னு சொல்லுவாங்க சாண்ட்ரா. ஆனா இவங்க ஒரு வேலையும் பண்ணலன்னு மக்கள் எல்லாருமே பார்த்துட்டாங்க. 24x7 பார்த்துட்டாங்க. 60 கேமரா வச்சுக்கின்னு இவங்களே பார்த்துட்டு இருக்கிற விஜய் டீமும் இவங்க பண்றத பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. பார்த்துட்டு பயங்கர கோபத்துல தான் இருக்காங்க. இவங்க பண்ணது அப்படி வேலை செய்யறேன்ற பேர்ல நான் டாய்லெட் ரூமுக்கு போறேன், ரெஸ்ட் ரூமுக்கு போறேன், நான் குளிச்சுட்டு வரேன், நான் ட்ரெஸ்ஸா மாத்திக்கிட்டு வரேன், நான் இந்த வேலையை செய்ய போறேன், இந்த ஒரு வேலை தான் என்னால செய்ய முடியும், எனக்கு நான் 10 கையா இருக்கு, இதை முடிச்சுட்டு பண்றேன் அதை முடிச்சுட்டு பண்றேன்ட்டு காரணம் காட்டின்னு இருந்தாங்க. நான் எந்த வேலையும் செய்யாம விக்கல்ஸை பழிவாங்கன்ற பேர்ல சுத்தி திரிஞ்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. பிக் பாஸ் எல்லாரையும் ஜெயிலுக்கு உடனே அனுப்பிடுவார் யூனிஃபார்ம் கொடுத்து. ஆனா இவங்களுக்கு மட்டும் பனிஷ்மெண்ட்டை ஏன் கொடுத்தாருன்னா, இவங்க பண்ண அந்த பூண்டு தோலை போட்டு குப்பையாக்கி இடையே நாஸ்தி பண்ண விஷயத்தால தான் இவங்களுக்கு பனிஷ்மெண்ட்டே கொடுத்தாரு, அதை சுத்தம் பண்றதுக்காக. அதே தான் விக்ரமும் சொல்லியிருப்பாரு, பூண்டு தோலை நீங்க தான் போட்டீங்க, அதனால நீங்க தான் இதை வந்து நீங்க வாரணும் அப்படின்னு விக்கல்ஸ் சொல்லியிருப்பாரு. பிக் பாஸ் பேச்சையும் மதிக்கல, விக்கல்ஸ் பேச்சையும் மதிக்கல. இவங்க யார் பேச்சை தான் மதிக்க போறாங்க? முதல் வீட்டில் இருக்கிற பிக் பாஸை மதிங்க. வைல்டு கார்டு கண்டஸ்டன்ட்டா உள்ள வரக்குள்ள யாருமே பிக் பாஸ் பேச்சை மதிக்க மாட்டாங்கன்னு சொல்லி தான் இவங்க வந்தாங்க. கடைசியில் இவங்களே வந்து பிக் பாஸ் பேச்சை மதிக்கிறது இல்லை. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவர்கள் மக்களை பார்த்து இவங்க வேலை செஞ்சாங்களுமே, எல்லா வேலையும் செஞ்சாங்களா அப்படின்னு கேட்பாரு. மக்கள் எல்லாம் அப்படியே சிரிச்சிக்கின்னு கை தட்டிக்கினே இவங்க எந்த வேலையும் பார்க்கல அப்படின்னு கத்துவாங்க. மக்கள் எல்லாம் கத்துன உடனே சாண்ட்ராவோட மூஞ்ச பார்க்கணுமே, அப்படியே மூஞ்சி பார்த்தீங்கன்னா செத்து போய் அப்படியே தொங்கி கிடக்கும். அக்காவை பொறுத்த வரைக்கும் விக்கல்ஸ் மேல மக்கள் பயங்கர கோமா இருப்பாங்க. வேணும்னே அவர் வந்து நம்மள டார்ச்சர் பண்ணினாரு, மக்கள் சப்போர்ட் நமக்கு கிடைக்கும்னு நம்பிக்கையா இருந்த சாண்ட்ரா முகத்துல கரிய பூசிட்டாங்க மக்கள். விஜய் சேதுபதி கேட்க பிரஜனுக்கு ஒரு ஷாட் வச்சிருப்பாங்க. அங்க பாத்தீங்கன்னா பிரஜன் மூஞ்சும் அப்படி செத்து போய் கிடக்கும். பிரஜனோட ஃப்ரெண்டு விஜய் சேதுபதியா இருக்கிறதுனால, பிரஜன் உனக்கு நான் வார்னிங் தரேன், என் பொண்டாட்டி ஏதாவது சொன்ன அவ்வளவுதான் அப்படின்னு பேசினாலும் இவர் பேசுவாரு.
ஏன்னா இவங்க 2 பேரும் அவ்வளோ திக் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா விஜய் சேதுபதி வைல்டு கார்டு என்ட்ரிலேயே நான் ஃப்ரெண்டுன்றத இங்கோட மறந்துரு, உள்ள போனீனா நீ வேற நான் வேற அப்படின்ற மாதிரி தான் சொல்லி அனுப்பியிருப்பாரு. நேத்து விக்கல்ஸ் ரொம்ப வேலை வாங்குறான்னு சொல்லிட்டு திவ்யா அவங்க எனக்கு தலை வலிக்குதுன்னு ஒரு நாடகத்தை ஒன்று போட்டிருப்பாங்க. நான் கான்ஃபரன்ஸ் ரூமுக்கு பிக் பாஸ் என்ன கூப்பிடுங்க, எனக்கு தலை வலிக்குது, எனக்கு ஏதாவது டேப்லெட் கொடுங்க அப்படின்னு சீனை போட்டிருப்பாங்க. பிக் பாஸும் பாத்தீங்கன்னா கான்ஃபரன்ஸ் ரூமுக்கு திவ்யாவை கூப்பிட்டு டேப்லெட்டும் கொடுத்துருப்பாரு. அதன் பிறகு டேப்ல போட்டுக்கிட்டு இவங்க 2 பேரும் உட்காந்து இருப்பாங்க, சாண்ட்ராவும் திவ்யாவும். இப்போ விக்கல்ஸும் எஃப்ஜேவும் வந்து ஜெயிலுக்கு வரீங்களா, உங்களை வச்சு நாங்க பூட்டணும் அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஜெயிலுக்கு போக இஷ்டம் இல்லாத சாண்ட்ராவும் திவ்யாவும் இன்னும் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு ஃப்ரிட்ஜில் இருக்கிற பாலை எடுத்து டீ போட்டு குடிக்கலாம், இன்னும் கொஞ்சம் நேரம் ஓட்டலாம் அப்படின்னு யோசிப்பாங்க. அங்கதான் வைப்பான் பாரு எஃப்ஜே ஆப்பு. பாலும் கிடையாது ஒன்றும் கிடையாது, சும்மா உங்க இஷ்டத்துக்கு எப்ப பாரு காபி போட்டு நீங்க குடிச்சுன்னு இருப்பீங்களா, எல்லாருக்கும் நாளைக்கு பால் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு லாக் பண்ணியிருப்பா போல எஃப்ஜே. சரி எப்படியாவது இந்த மெடிக்கல் ரீசனை வச்சு இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு ஓட்டிடலாம் அப்படின்னு இதே மெயின்டைன் பண்ணின்னு இருப்பாங்க திவ்யா. இந்த விஷயத்த விஜய் டீம் கண்டுபிடிச்சி பயங்கர கோவமா இருப்பாங்க திவ்யா மேல. ஏன்னு பாத்தீங்கன்னா அவங்களும் 24 ஹவர்ஸ் பார்த்துன்னு தானே இருக்கிறாங்க, கேமராவில் ரிஜிஸ்டர் பண்ணின்னு தானே இருக்கிறாங்க. உங்க பண்றதெல்லாம் உடம்பு சரியாத மாதிரி மூஞ்ச வச்சிருந்தா யாரும் கேட்க மாட்டாங்கல்ல வேலை செய்யலன்ட்டு. அதனால அவங்க உடம்பு சரியாத மாதிரி நடிப்பாங்க. விடிய கால ஒரு 3-3:30 வரைக்கும் இப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஜெயிலு உள்ள போய் நல்லா பர்கர் தின்னுட்டு இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா வேணும்னு சொல்லி பண்ணி பிக் பாஸ் சொல்ல மதிக்காம இவங்க பண்ணதை பார்த்த விஜய் சேதுபதி இதை பத்தி கேட்கக்குள்ள திவ்யா அப்படியே ஒன்னும் தெரியாத புள்ள மாதிரி அப்படியே மூஞ்ச வச்சுங்க அப்படியே காமா இருப்பாங்க. விஜய் சேதுபதி அப்பயும் விடாம இன்னொரு பாயிண்ட வேற ஆட் பண்றாரு. இப்படியெல்லாம் வீட்டுல பண்ணிட்டு இப்படி சுத்தி திரிஞ்சிட்டு பிரஜன் கிட்ட ஐஸ்கிரீம் வேற எடுத்துன்னு வர சொல்றீங்க, என்னென்ன வேலையை பாக்குறீங்க பாத்தீங்களா, நல்லா மாஸ்டர் மைண்டா தான் தெரியுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு விஜய் சேதுபதி. உடனே திவ்யா சார் ஐஸ்கிரீம் சார் அப்படின்னு பம்புவாங்க. சரி அப்படியே கோவமா நான் உங்ககிட்ட பேசல, நீ கொஞ்சம் அமைதியா இருக்கியாமா, கொடுத்த வேலையே செய்யறதுக்கு வக்கு இல்ல, உங்ககிட்ட பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல அப்படின்னு செருப்பால் அடிச்ச மாதிரி சொல்லியிருப்பாரு நம்ம விஜய் சேதுபதி திவ்யாவை பார்த்து. அதோட அப்படியே திவ்யா மூஞ்சி அப்படியே செத்து போய் தொங்கிடும். இன்னைக்கு சாண்ட்ராக்கும் திவ்யாக்கும் பாத்தீங்கன்னா தரமான செருப்படியை கொடுத்துருக்காரு. நல்ல எபிசோடா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து பாத்தீங்கன்னா 3வது ப்ரோமோ வரும். யார் அந்த ப்ரோமோல மெயினா இருப்பான்னு பாத்தீங்கன்னா பிரஜன் தான். பிரஜனை அடிச்சு கீழே தொங்க விட்டுருப்பாரு. யார லவர் சப்போர்ட் பண்ணியிருக்காரு வர விக்கல்ஸுக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த வாரம் யாரு எலிமினேட் ஆகி போறாங்கன்னு பாத்தீங்கன்னா பிரஜனை வச்சிருந்தாங்க, அதுக்கப்புறம் வியானாவை வச்சிருந்தாங்க. இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தவங்களை தான் செலக்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இவங்க 2 பேர் கண்டென்ட் கொடுக்குறாங்க. இவங்களாலதான் இந்த வாரம் வந்து நல்லா போச்சு அப்படின்ற மாதிரி இவங்களை வந்து இப்ப தூக்காம யாரை எவிக்ட் பண்ணிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா கெமி அவங்கள தான் வந்து இந்த வாரத்துக்கான எவிக்ஷன் லிஸ்ட்ல சேர்த்து எலிமினேட் பண்ணிட்டாங்க. கெமிக்கு அடுத்த வாரம் ஷூட்டிங் இருக்குது கவின் கூட, அதனால அவங்கள தூக்கிட்டாங்க போலன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா வேணா தான் போக வேண்டியது. வேணா வந்து நல்லா இப்ப காதல் கண்டென்ட் கொடுக்குறாங்க எஃப்ஜே கூட, எதுக்கு இவங்களை தூக்கணும், பேசாம மிக்சர் தின்னுட்டு இருக்கிற நம்ம கெமியை தூக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி கெமியை தூக்கிட்டாங்க. அது மட்டும் இல்ல அவங்க பிலிம் ஷூட்டிங் போக வேண்டியது இருந்தனால கெமியை வந்து பிக் பாஸ்ல இருந்து எவிக்ட் ஆகி வெளியே அனுப்பிட்டாங்க. ஸோ மக்களே கெமி போனது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, உங்களை அடுத்த ப்ரோமோல வந்து சந்திக்கிறேன். பாய்.